ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். ஸோ இந்த ஓர்ஃபாவுக்கும் ரூத்துக்கும் இருக்கிற ஒரு வேறுபாட்டை இந்த ஓர்ஃபாவினுடைய முடிவு வேறுபடுத்தி காட்டுகிறது. ஓர்ஃபா திரும்பி வருகிறார், ஏன்னா அவருடைய பெயர் திரும்பி போகுதல், ரிட்டர்னிங். அந்த மாதிரி அவர் திரும்பி வருகிறார். ஆனால் இந்த ஒரு தீர்மானம் ரூத்தினுடைய அந்த நிலைப்பாடு, ஒன் இஸ் வித்ஹோல்டிங், ஒரு நபர் தனது தீர்மானத்தை விட்டு கொடுக்கிறார், இன்னொருவர் அதை விடாமல் பிடித்துக் கொள்கிறார். ஷி இஸ் ஹோல்டிங் ஆன் இஸ் a decision to go along with his mother-in-law. அந்த மாதிரியான ஒரு தீர்மானம், அப்போ உயர்வு. ஏன்னா இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். போவாஸுக்கும் நெருங்கிய ஒரு உறவினருக்கும் அவங்க எடுக்கிற ஒரு தீர்மானம். எனவே அதுக்கு முன்னோட்டமாக இங்கே நான் பார்க்குறோம், ரூத் ஓர்ஃபா எடுக்கிற இந்த முடிவு ரூத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை இன்னும் உயர்வாக, சிறப்பானதாக, முதன்மை இடத்துக்கு கொண்டு வருகிறது. இனிமே பார்க்க போனால் இந்த வசனத்திலேருந்து ரூத்துக்கும் நகோமிக்கும் இருக்கிற அந்த உறவு இன்னும் ஆழப்படுத்தப்படுகின்றன. நான் சொன்னேன் எப்படி படிப்படியாக மருமகள், மாமியா மருமகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து அம்மா பிள்ளைகள் என்ற உறவு அதில் இன்னும் ஆழமாக எப்படி இங்கே பதிவிடப்படுகின்றது என்பதை 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்குறோம். வாசிங்க. ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள், அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அந்த 15வது வசனத்தில் பாருங்க, ஆனால் என்பது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருக்கின்றது. ஏன் திருப்பு முனைன்னு சொல்கிறது? ஓர்ஃபா ஏற்கனவே 11, 12, 13வது வசனத்தில் நகோமி பேசின அத்தனை ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ், சிந்திக்க தூண்டிய அத்தனை கேள்விகளையும் கேட்டு ஒரு சுயமாக ஒரு தீர்மானம் எடுத்து முத்தம் கொடுத்து விட்டு முறையாக பிரிந்து செல்கிறார். ஆனால் என்பது இந்த ரூத்தினுடைய நிலைப்பாட்டை உயர்வாக காட்டுகின்றது. எப்படி காட்டுகிறது? ரூத்தோ பிரிந்து போக மறுத்து விட்டார். மிக எளிமையாக மறுத்து விட்டார். she has refused. அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. அவருடைய தீர்மானம் இதுதான், நான் திரும்பி போக மாட்டேன். அவர் மறுத்து விட்டார். அப்படின்னு சொன்னால் அந்த மருமகளோடு அவர் இணைந்து அவர் செல்ல, பயணிக்க அவர் தீர்மானம் எடுத்து விட்டார். நகோமி அவரிடம், ஆனால் இன்னும் நகோமி ஒரு தூண்டுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெர்சிஸ்டிங், ஷீ கீப்ஸ் ஆன் பெர்சிஸ்டிங். ஓகே, இதோ பார், உன் ஓரகத்தி, உன்னுடைய சிஸ்டர் இன்லா தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டார். ஸோ ஷி ஹஸ் ரிட்டர்ன். தனது இனத்தை தேடி, தனது தெய்வங்களை தேடி, பண்பாடு, கலாச்சாரம், தனது நிலம் எல்லாத்தையும் தேடி அவர் போய்விட்டாங்க. புரியுதுங்களா? அவளை போல ஒரு ஒப்பீடு, கம்பேரிசன், நீயும் திரும்பி போ. இதை விட அந்த அம்மா இன்னும் பேசுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. திரும்பி போ என்றார். ஸோ எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ 11வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் கேள்வி மேலே கேள்வியெல்லாம் அடுக்கடுக்காக வச்சு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை இந்த மாமியார் கொடுக்கிறார். அதில் ஒருவர் தீர்மானம் எடுக்கிறார் திரும்பி போவதற்கு. அடுத்த வசனத்தில் அந்த நபரை ஒப்பீடு செய்து எடுத்துக்காட்டாக கூறி ரூத்தையும் நீ திரும்பி போமா அப்படின்னு சொல்லி முறையாக சொல்லுகிறார்கள்.
ஆனால் அதற்கு ரூத் இந்த 16வது வசனத்தில் வாசிங்களா, 16வது வசனமும் 17வது வசனமும் மிக மிக இந்த அதிகாரத்திலேயே மிக முக்கியமான ஒரு வசனங்கள். அதை கொஞ்சம் வாசிங்க. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எமது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன், அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ஓகே, இந்த அதிகாரத்திலேயே மிக மிக நமது உள்ளத்தை தொடுகின்ற வசனங்கள் இந்த 16, 17. இந்த அதிகாரத்தில் மட்டுமல்ல, இந்த புத்தகத்திலேயே எத்தனையோ வாசகர்கள் இந்த புத்தகத்தை ரூத்து புத்தகத்தை வாசித்துட்டு இந்த 16, 17 வசனங்களை அவங்க மனசில் நிறுத்தி ஜெபம் செய்கிறது. நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள் இந்த வார்த்தைகளை வைத்து நல்லா அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்போது 16வது வசனத்தினுடைய முதல் பகுதி, அதாவது ரூத்து நகோமிக்கு சொல்லுகிற பதில் மொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். இந்த ஒரு பகுதியும் 15வது வசனத்தினுடைய முதல் பகுதியும் ஒத்து போகிறது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரூத்தோ பிரிந்து போக மறுத்து விட்டார். அது ஒரு தீர்மானமான ஒரு செயல். அந்த தீர்மானம் இந்த 16வது வசனத்துடைய முதல் பகுதியில் உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை எந்த விதத்திலும் வற்புறுத்த வேண்டாம். வற்புறுத்துதல் அப்படின்றது ஒரு வினைச்சொல். தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பத்துக்கு மாறாக, எதிராக இதை செய், அதை அப்படி செய் என்று சொல்லி தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது அல்லது தூண்டிக்கொண்டே இருப்பது. எனவே இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையினால் ரூத்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். நகோமினுடைய அந்த தொடர்ச்சியான அந்த குடும்ப நலம், எதிர்காலம், குடும்ப வாழ்வு, திருமணம், இதை பற்றி தான் அவங்க பேசிட்டு வராங்க. எனவே இருந்தாலும் ரூத்து தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக, உறுதியாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நான் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி ஓர்ஃபானுடைய செயல் ரூத்தினுடைய இந்த உறுதிப்பாட்டை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுகிறது, உயர்வாக காட்டுகிறது. ஓர்ஃபா பிரிந்து போகிறார்கள், இவர் சேர்ந்து போகிறார், இணைந்து போகிறார், ஒன்றித்து போகிறார். அதை தான் கீழே வருகிற வார்த்தைகள் பல்வேறு வார்த்தைகளில் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல நாம் பார்க்குறோம், நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். ஓகே, இவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். நகோமியை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இளைய மருமகள் பயன்படுத்துகிற மதிப்பு மிகுந்த வார்த்தைகள் அதில் பாருங்களேன். நீர், உமது, உம்முடைய எல்லாமே மதிப்பு மிகுந்த சொல். இளையவர்கள் எப்படி பெரியவர்களை நாம் மதிப்போடும் மரியாதையோடும் தகுந்த வார்த்தைகளோடு நாம் அவர்களோடு பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்பதற்கு இந்த இறை வார்த்தை எத்தனையோ வருஷம், ஆண்டு காலத்துக்கு முன்பாக இது எழுதப்பட்டிருந்தாலும் இன்றளவும் இன்றைய தலைமுறைகளுக்கு இது நல்ல ஒரு உதாரணமாக அமைகிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு, இல்லைங்களா? எனவே அவங்க சொல்கிறாங்க, நீர் செல்லும் இடத்திற்கே. இடம் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால், எபிரேய கலாச்சாரத்திலும் சரி, பிற மோவாபிய அந்த காலத்து பழங்கால கானானியர்களுடைய கலாச்சாரத்திலும் அவர்களுடைய இருப்பிடம் மிக மிக முக்கியமானது, முதன்மையானது. வாழிடம், எந்த இடத்துல பிறந்தோம், எந்த இடத்துல வாழ்ந்தோம், எந்த இடத்துல மிகவும் சிறப்பாக ஆண்டவரை வழிபட்டோம், அதே இடத்துல நாம் நெடுநாள் இருப்பது, அங்கேயே மரிப்பது, அடக்கம் செய்யப்படுவது மிக சிறப்பான ஒன்று. எனவே இந்த அம்மா வேற்று இன பெண்ணாக இருந்தாலும் உம்முடைய இடம் எதுவோ அதுவே என்னுடைய இடம். அப்போ அந்த மாமியாரை மட்டுமல்ல, அவருடைய இடத்தையும் தன்னுடைய சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒரு தாராள, தளராத மனநிலையை நாம் பார்க்கணும்.
இரண்டாவது, உமது இல்லமே எனது இல்லம். வீடு, இல்லம், முதல்ல இடம், அடுத்தது இல்லம். இல்லம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் நம்ம குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. வீட்டில் நம்மை சார்ந்தவர்கள், நமது குடும்பத்தார் எல்லாரும் இருப்பார்கள். உற்றார், உறவினர், பழகுபவர்கள், நலம் விரும்பிகள் எல்லாமே வந்து போகிற ஒரு இடம். எனவே உமது இல்லம் என்று சொல்லுகின்ற பொழுது உம்முடைய உறவினர்கள், குடும்பத்தார் எல்லாரும் என்னுடையவர்கள். அவர்களோடு நான் இணைந்து போகிறேன், அவர்களோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேன் என்கிற ஒரு அருமையான ஒரு மனநிலை. முதல்ல இடத்தை பற்றி ரூத் பேசினாங்க. அடுத்தது தன்னுடைய இல்லம், வீட்டை பற்றி பேசுகிறார்கள். உம்முடைய இனம், அடுத்தது ஒரு பரந்த ஒரு போக்கு. முதல்ல வீடு, வீடுன்ற ஒரு மைக்ரோகாசம் என்று சொல்லுகிற ஒரு குறுகிய வட்டம், ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு ஸ்மால் யூனிட். அடுத்தது நம்முடைய சமூகம். எனவே அவங்க சொல்ல உன்னுடைய இனமே எனது இனம். அப்போது சிறிது சிறிதாக எப்படி ரூத் இந்த இஸ்ராயேல் இனத்தோடு, யூதா இனத்தோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறார், ஒன்றித்து போகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. உம்முடைய இனமே எனது இனம். ஒவ்வொன்றிலையுமே பாருங்கள், என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது அது ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பொசசிவ் கேஸ். ஓகே, உரிமையாக்கி கொள்ளுது, தன்னுடைய என்னுடைய சொந்தமாக்கி பேசுவது, எனது இனம். உம்முடைய தெய்வம் அனைத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பாக, கிளைமேக்ஸாக, நீ யாரை, எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை நானும் வழிபடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஒரு நிலை. ஆக இங்கே பாருங்கள், அருமையாக தமிழில் நாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறோம். இடம், இல்லம், இனம், இறைவன் வச்சுக்கலாம் நம்முடையது. ஆக அனைத்துமே ரூத்து தனது மாமியார் நகோமியிடம் சொந்தமாக்கி கொள்ளுகிறார், இணைந்து போகிறார், ஒன்றித்து போகிறார். அப்போ ஒரு பிரிக்க முடியாத ஆழமான ஒரு நட்பு யார் யாருக்கிடையே? நகோமி ரூத் அப்படின்னு சொல்கிறத விட மாமியார் மருமகள் அல்லது தாய் மகள், இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆழங்காண முடியாத ஒரு உறவு நிலையை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்தது 17வது, இந்த உறவு நிலையை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் டெத் கேனாட் செப்பரேட் தெம். இறப்பு கூட அவர்களை பிரிக்காது, ரெண்டு பேரும் ஒன்றாக இறப்பார்கள், ஒரே இடத்தில் புதைக்கப்படுவார்கள், அடக்கம் செய்யப்படுவார்கள். அப்படின்னா இந்த இரு நபர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு பிரிக்க முடியாத, ஆழங்காண முடியாத ஒரு நட்பை நாம் பார்க்கிறோம். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும், என் கல்லறையும் இருக்கும். ரூத்தினுடைய கருவறை வேறு ஏதோ ஒரு மண், ஆனால் கல்லறை இருக்க வேண்டிய இடம் மாமியாக இருக்கிற அந்த இடம், அடக்கம் செய்யப்படக்கூட ஒரு இடம். ஸோ இந்த வசனத்தில் சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன், அதுதான் கிளைமேக்ஸ். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன், அப்படியே பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு உறவின் ஆழத்தை பிரித்து சிந்தித்து பார்க்க தூண்டுகிற அருமையான வார்த்தைகள். இந்த ஒரு இதை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சிறந்த ஒரு உதாரணம் இந்த இறை வார்த்தைகள். குடும்ப உறவு எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும். பெரும்பாலாக நாம் அதை எதிர்மறையாக பார்க்க வேண்டாம். எத்தனையோ மாமியார்கள் எத்தனையோ தியாகத்தோடு இருக்கிறாங்க, மருமகள் எத்தனையோ சகிப்புத்தன்மையோடு பெரியவர்களை ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுவது, நாளிதழ்களில் வாசிப்பது, தொலைக்காட்சியில் பார்ப்பது, நிறைய கதைகள், இதெல்லாம் நாம் பார்க்கும்போது ஒரு கொடுமைத்தனம் அல்லது புகுந்த வீட்டில் அந்த பெண்ணு படுகிற எத்தனையோ சபலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதெல்லாம் நமக்கு இந்த ஒரு இறை வார்த்தை எப்படி ஒரு பெரியவங்க ஒரு தாராள மனசோடு சின்னவங்களை ஏற்றுக்கொள்ளணும், சின்னவங்க மருமகள் என்ற நிலையில் இருக்கிறவங்க எப்படி அனுசரித்து போகணும், ஏற்று போகணும், சகிப்புத்தன்மை, இது எல்லாவற்றுக்கும் சிறந்த ஒரு உதாரணமாக இந்த இறை வார்த்தை இருக்கிறது.
ஒரு முறை நான் ஒரு இது படித்தேன், இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி மாமியார் மருமகள் உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி. மருமகள் நல்ல ஒரு கிளி, பொழுதுபோக்குக்காக கிளி வளர்க்குறாங்க. அந்த கிளிக்கு பல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு வார்த்தை, இந்த கிளி எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டில் மாமியாரை பார்க்குதோ அப்பொழுதெல்லாம் செத்துப்போ செத்துப்போ என்று சொல்லுமா. எப்படி செத்துப்போ செத்துப்போ அப்படின்னு சொல்லுமா. இதை கேட்டால் அந்த அம்மாவுக்கு, வயசான அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா அது இப்படின்னு சொல்லி போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே ஃபாதர் அதை கேட்டுட்டு தானும் ஒரு கிளி கொடுக்குறார், நீயும் கொண்டு போய் வளர்த்துமா அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. அங்கே போய் அது வளர்த்தி ஒரு கூடு வச்சு தனியாக பக்கத்தில் வைக்கிது. இதுக்கு ஈக்குவலாக இது ஏதாவது சொல்லிச்சுன்னா இது ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுவும் வார்த்தைகளை. உடனே அந்த மருமகளுடைய கிளி மாமியாரை பார்த்த உடனே செத்துப்போன்னு சொல்லுது. உடனே சாமியார் கொடுத்த கிளி, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எதுக்காகனா, இன்றைக்கு ஒரு யதார்த்த நிலை, ஒரு சின்ன கஷ்டனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை அல்லது ஒரு ரியாலிட்டி, நிதர்சனமான உண்மைகள் குடும்பத்தில் எளிதாக பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறார்கள். எதையும் சகித்து கொள்வது, பொறுத்து கொள்வது, அனுசரித்து சொல்லுவது, ஆதரித்து பேசுவது, ஆபத்து நேரத்தில் பக்கத்தில் இருப்பது, நல்ல வார்த்தைகளை சொல்லுவது, ஊக்குவிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு பொதுவாகவே குறைவாக இருக்கிறது. மனிதர்களோடு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தை விட நாம் நிறைய தொலைபேசிகளும் அலைபேசிகளிலும் பக்கத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட அந்த உறவாடுதல் எல்லாம் இல்லாமல் இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு உள்ளார்ந்த வார்த்தைகள் ரூத்து சொல்வது மிக முக்கியமானதாக நமது உள்ளத்தை இன்றைக்கும் வெகுவாக ஈர்ப்பதாக அமைகின்றது. இந்த வார்த்தைகள் நாம் இன்னும் அடுத்த புத்தகத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால், ரூத்து நகோமி இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், அடுத்த புத்தகத்தில் சாமுவேலுடைய புத்தகத்தில் நாம் பார்க்குறோம், தாவீது யோனத்தான், அவங்க 2 பேர்த்துக்கூடையே இருக்கிற ஒரு ஆழமான நட்புக்கு இது முன்னுதாரணமாக இருக்கிறது. இதுவும் ஒரு காரணமாக கூட நாம் பார்க்கலாம், ஏன் இந்த புத்தகத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு. எனவே பல நிலைகளில் அடுத்து வர்ற புத்தகத்துக்கு இது ஒரு இணைப்பாக இருக்கின்றது. அதை எடுத்து வாசிப்பது பாருங்களேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. பாருங்க, யோனத்தானுடைய உள்ளம் தாவீது உள்ளத்தோடு ஒன்றுபட்டிருந்தது. தமிழில் இதை விட விவரித்து சொல்லுவதற்கு அந்த ஒற்றுமைக்கு வேறு வார்த்தைகள் கிடையாது. அந்த உள்ளார்ந்த 2 இதயங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து இரண்டர அந்த அளவுக்கு நட்பானது இங்கே பாராட்டப்படுகிறது. அதுதான் இந்த ரூத்தினுடைய வார்த்தையில் நாம் பார்க்குறோம். உன்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உன்னுடைய இனம் என்னுடைய இனம், உன்னுடைய இடம் என்னுடைய இடம், உன்னுடைய தெய்வம் உன்னுடைய இறைவன் என்னுடைய இறைவன், நீ எங்கே மறிப்பியோ அங்கேயே நானும் மறிப்பேன், எங்கே அடக்கம் செய்யப்படுவேன். ஸோ எல்லாவற்றிலும் பிரிக்க முடியாத ஒரு நிலை. அடுத்தது பாருங்களேன், அதே புத்தகம் 1 சாமுவேல் 18:3-4 வாசிங்க. அது யோனத்தான் தாவீதனுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று. பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார், ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். இது பாருங்கள், எப்படி அவங்களுடைய அந்த நட்பானது இங்கே அதாவது விளம்பரப்படுத்தப்படுதுன்னு சொல்ல முடியாது, விவரிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ்ட். முதல்ல வசனத்தில் நாம் பார்த்தோம், யோனாத்தானுடைய உள்ளம் தாவீது உள்ளத்தோடு ஒன்றுபட்டிருந்தது என்று. அடுத்த 3வது வசனத்தில் யோனத்தான் தாவீதை தனது உயிருனும் மேலாக அன்பு செய்தார் என்று. அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? தான் அணிந்திருந்த அங்கேயும் அவருக்கு கொடுக்கின்றார்.
அது மட்டும் இல்லை, தான் பயன்படுத்தின அம்பு, ஈட்டி, வாள் போன்ற போர்க்கருவிகளையும் கொடுத்து அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் அல்லது நட்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு சொன்னால், தாவீது ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆட்டு இடையன். அவருக்கென்று ஒரு பின்புலம், ஒரு வலிமையான பின்புலம், போர்க்கருவியோ அல்லது படைப்புலனோ அல்லது அரச பின்புலமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் யோனத்தான் அரசருடைய மகன். அவன் அரசவையில் பேலஸில் வளர்கிற ஒரு இளவரசன். அப்போது எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஆனால் நட்பு அவர்களை இணைக்கிறது. அவருடைய உள்ளம் ஒருவருடைய உள்ளத்தோடு ஒன்றிணைந்தது. பைபிளில், விவிலியத்தில் இப்படி ஒட்டுப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நட்பை நம்மால் பழைய ஏற்பாட்டு நூல்களில் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி இங்கே 2 கைம்பெண்கள், நகோமி, ரூத், எப்படி இவர்கள் வறுமையிலும் எளிமையிலும் ஆண் துணை இன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, உணவு இருக்கிறதா, உடுத்துவதற்கு இருக்கிறதா, போதுமான அதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒருவருக்கொருவர் துணை இருப்பு, குறிப்பாக இந்த இளைய மருமகளுடைய ஆதரவான ஊக்குவிப்பான வார்த்தைகள் அந்த வயதான மாமியாவுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். ஸோ இப்படி ஒரு உள்ளத்தை தொடுகின்ற ஒரு முத்தாய்ப்பான இந்த 2 வசனங்கள் இந்த புத்தகத்திற்கே அழகு சேர்க்கின்றன. நட்புக்கு ஒரு குடும்பத்தில் எப்படி மருமகள் ஒரு மாமியார் பெருந்தன்மையோடு ஒரு முதிர்ச்சி நிலையில் தாராள உள்ளத்தோடு தன் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பெண்மணியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல் வந்திருக்கிற அந்த பெண்மணி எப்படி அந்த மாமியாவை அனுசரித்து செல்லுகிறார், ஆதரவு கொடுத்து அன்பு செய்து செல்லுகிறார் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்தது 18வது வசனத்தில் பாருங்கள். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருந்ததை கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை. இது அந்த அவர்களுடைய உரையாடலுக்கு முடிவாக அமைகின்றது. இது வரைக்கும் ஏறக்குறைய 8வது வசனத்திலிருந்து அந்த வழியில் ஆன் த வே டு பெத்லஹேம் இவங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ வசனங்களும் ஒரு வழியில், ஒரு மரத்தடியில் இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு நிழலுக்காக ஒதுங்கி நின்று தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து தொடர்ந்து போகிறோம் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு காட்சி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பெத்லஹேமிலிருந்து, எஃப்ராத்தா என்று அழைக்கப்படுகிற பெத்லஹேமிலிருந்து உயிர் பிழைப்புக்காக போகிற அந்த ஒரு டிபார்ச்சர் பாயிண்டில் இவர்கள் மீண்டும் கொண்டு சேர்த்துக்கிறாங்க. இவள் நவோமி தானே அப்படின்னு ஒரு தோற்ற மாற்றம், அவர்கள் உடுத்திருக்கிற உடை, கூட இருக்கிற அந்த ரூத் என்கிற மோவாபிய பெண்மணி, இவங்களை பார்த்த உடனே தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியோடு அவர்கள் ஆரம்பிக்க, நவோமி தானே